ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். வெஜிடபிள்லாம் நம்மக்கிட்ட இல்லைன்னா இதை மாதிரி குயிக்காக ஈஸியாக வெஜிடபிள் இல்லாமல் இதை மாதிரி ஒரு குழம்பு வச்சு பாருங்கள். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 சொட்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருகிடாமல் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கட்டாயம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, இது நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை கப் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கு கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்ச பவுடரை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. நான் ஏற்கனவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி மிதமான சூட்டில் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி இடையிடையே ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை மாதிரி நீங்கள் செய்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியிலேயே 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணால் கெட்டு போகாது. இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது. புளிக்குழம்பு மாதிரியே டேஸ்ட் வரும். இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.